ஹலோ வீவர்ஸ், வேதாளம் சொன்ன அடுத்த கதையை பார்ப்போமா? கதையோட தலைப்பு மணமகன் யார்? கபிலபுரம் என்ற ஊரில் அந்தணர் ஒருவர் இருந்தார். அவருடைய அழகான மகளை 3 இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அவர்களில் ஒருவன் அந்தணரை தனியாக சந்தித்து தன் விருப்பத்தை தெரிவித்தான். அவரும் என் மகள் உனக்குத்தான் என வாக்குறுதி அளித்துவிட்டார். இதேபோல் தனித்தனியாக 2ஆம் அவன் அவள் தாயிடமும் 3ஆம் அவன் அவளுடைய அண்ணனிடமும் சம்மதம் வாங்கிவிடுகின்றனர். மூவரும் தாங்கள் வாக்கு கொடுத்த மணமகனைத்தான் அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பெண் எதிர்பாராத கடும் காய்ச்சலால் இறந்து விடுகிறாள். 3 இளைஞர்களும் அழுது புலம்பியபடியே அவளை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரித்து விடுகின்றனர். அவர்களில் ஒருவன் அவள் நினைவாகவே அவளுடைய சாம்பலை காவல் காத்து கொண்டு சுடுகாட்டிலே தங்கிக் கொள்கிறான். இன்னொருவன் அவளுடைய எலும்புகளை புனிதமான கங்கையில் கழுவி வர காசிக்கு புறப்பட்டான். 3ஆம் அவன் துறவியாகி ஊர் ஊராக சுற்றினான். துறவியாகி போன அந்த 3ஆம் அவனை ஒரு நாள் ஒரு அந்தணர் தன் வீட்டிற்கு சாப்பிட அழைத்ததால் அங்கு சென்றான். அந்த வீட்டிலுள்ள குழந்தை தன் அம்மாவை சமையல் செய்ய விடாமல் அழுது அடம்பிடித்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த கோபத்துடன் அந்த பெண் அந்த குழந்தையை தூக்கி அடுப்பில் போட்டுவிட்டாள். குழந்தையும் எரிந்து சாம்பலானது. பதறிப்போன துறவி, குழந்தையை கொல்லும் கொடூர புத்தி உள்ள உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவரை தடுத்து நிறுத்திய அந்த பெண், குழந்தையை எந்த தாயும் கொல்வாளா? எங்களுக்கு இறந்தவரை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரம் தெரியும் என்று கூறி மந்திரத்தை உச்சரித்ததுமே குழந்தை உயிர் பெற்று சிரிப்புடன் ஓடி வந்து கட்டி கொண்டது. அவர்களிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டு கபிலபுரம் வந்தடைந்தான். அதற்குள் புனித பயணம் சென்ற 2ஆம் அவன் எலும்புகளுடன் வந்திருந்தான். அவ்வளவு காலமும் சுடுகாட்டிலே காவல் காத்த 1ஆம் அவன் சாம்பலை தர 2ஆம் அவன் எலும்புகளை தந்தான். 3ஆம் அவன் மந்திரத்தை உச்சரிக்கவே உயிர் பெற்று எழுந்தாள் அந்த பெண். நான் தான் அவள் சாம்பலை பாதுகாத்தேன், அவள் எனக்குத்தான் மனைவியாக வேண்டும் என்றான் 1ஆம் அவன். நான் அவள் எலும்புகளை பல புனித நதிகளில் கழுவி வந்தேன், எனக்குத்தான் உரிமை என்றான் 2ஆம் அவன். நான் தான் அவளை உயிர் பெற்று எழ வைத்தேன், எனக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது என்றான் 3ஆம் அவன். விக்ரமாதித்தா, அந்த பெண் மூவரில் யாரை மணக்க வேண்டும்? விடை தெரிந்து உன் தலை சுக்குநூறாக என்றது வேதாளம். வேதாளமே, உயிர் பெற்ற அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்தவன் தந்தை முறையாகிறான். அவளுடைய எலும்புகளுடன் புனித பயணம் செய்தவன் மகன் முறையாகிறான். அதனால் அவள் சாம்பலை காவல் காத்தவனே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமாதித்தன். வேதாளம் அவனுடைய சரியான பதிலை கேட்டு பறந்து சென்று முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டது. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை சுமந்து கொண்டு புறப்பட்டான். வேதாளம் அடுத்த கதையை சொல்லத் தொடங்கியது.